தமிழொலி வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழ் வழிபாடு என்கின்ற பகுதியில் லலிதா தேவியினுடைய 1000 நாமங்களை பார்க்க இருக்கிறோம். லலிதா சகஸ்ரநாமமானது இங்கே தமிழிலே விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. எண்ணியதை நிறைவேற்றிடும் விநாயகா, ஏற்றமே எந்நாளும் தந்திடுவாய், போற்றியே நின்னை சரணடைந்தோம், புகழ் யாவும் அளித்திடுவாய் கணபதியே. ஓம் உயிரினம் வாழ்ந்திடவே, உயர்வெல்லாம் பெற்றிடவே, பேரின்ப செல்வத்தை நல்கும் தாயே, நின்னை வணங்குகிறோம். அனைத்து துன்பங்களை தீர்ப்பவளே, அழியாத இன்பத்தை தருபவளே, பாசமென்ற கருணை நிலையானவளே, பரிவுடன் காத்து ரட்சிக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகையே, ஒப்பும் உவமையும் இல்லாதவளே, சிம்மத்தை வாகனமாக கொண்டவளே, பண்டாசுரனை வதம் செய்திட வேண்டி இந்திரன் செய்த யாகத்தின் புனிதமாக அக்னிகுண்டத்தில் இருந்து எழுந்த மகாதிரிபுர சுந்தரியே, விருப்பமென்ற பாசமதை உடையவளே, கொடுஞ்செயலை அழிக்க அங்குஷத்துடன் ஜொலிப்பவளே, நெஞ்சமென்ற கரும்பு வில்லை பெற்றவளே, 5 மாத்திரைகளை உடையவளே, சிவந்த திருமேனியின் அழகினால் உலகினை மூழ்கச் செய்பவளே, செண்பகம் அசோக மலர்களை கூந்தலில் சூடி இளமை கொஞ்சுபவளே, நிலவு போன்ற நெற்றியிலே கஸ்தூரி திலகமுடன் மன்மதன் இல்லா தோரணங்கள் போன்ற புருவம் உடையவளே, முகப்பொழிவென்ற உள்ளமதில் நீந்திடும் மீன்கள் போன்ற நயனங்களின் நாயகியே, மலர்ந்திட்ட பொலிவான நாசையிலே தாரகையின் ஒளிமிஞ்சும் மூக்குத்தி அணிந்தவளே, சந்திர சூரியர்களை தோடுகளாக அணிந்தவளே, கோவை பழம் போன்ற அதரங்களுடன் சுத்த வித்தை முளைத்தது போன்ற 2 பல்வரிசைகளை கொண்டவளே, இரத்தின கலசம் போன்ற தனங்களால் ஈசனையே மயங்கச் செய்த அன்னையே, நிகரற்ற அழகான இடைதனை உடையவளே, முப்பட்டையான மோகிக்கச் செய்யும் 3 மடிப்புகளை வயிற்றினில் கொண்டவளே, திருவடி தாமரைகளில் வணங்குவோர் மன இருளை நகம் என்ற ஒளியாலே நீக்குபவளே, காமாசுவரன் துடையில் அமர்ந்திட்ட அன்னையே, சிவத்தின் தத்துவமாகி தனக்கே உரிய தனைவனை அடைந்திட்ட லோகரக்ஷையே, மேருவின் மைய சிகரமதில் நிலைத்த ஸ்ரீநகரநாயகியே, நினைத்ததை தந்திடும் சிந்தாமணி இல்லத்தில் இருப்பவளே, 5 பிரம்மாக்களை ஆசனமாய் உடையவளே, தாமரை காட்டில் உறைபவளே, கதம்ப வனவாசியே, அமிர்தக்கடலின் மத்தியில் வாழ்பவளே, கடைக்கண் கருணையால் இட்டங்களை ஈடேற்றி தருபவளே, ஸ்ரீ சக்கரம் என்ற தேரினில் சகல ஆயுதங்களுடன் காணப்பட்டவளே, சுவாலாமாலினி சக்தியால் உருவான அக்னி கோட்டையின் மத்தியில் இருந்தவளே, பண்டாசுரன் படைதனை அளித்த சக்திகளை கண்டு மகிழ்ந்தவளே, சர்வாத்திர அத்திரமதை பண்டாசுரன் விட்டதுமே இரண்யன், ராவணன், சிசுபாலன் என்ற அரக்கர்கள் தோன்றிடவும் கைவிரல் நகநுனிகளால் அளிக்கின்ற சாபதாரங்களை தோற்றுவித்துமே அசுர வடிவங்களை அளித்து ஆர்ப்பரித்த ஸ்ரீ லலிதாம்பிகையே, காமேஸ்வர அத்திரத்தால் பண்டாசுரனையும் சூன்யா நகரமதையும் தீயாக்கியவளே, பிரம்மா, திருமால், இந்திராதி தேவர்களால் உதிக்கப்பட்டவளே, சிவனது நெற்றிக் கண்ணால் எரிக்கப்பட்ட மன்மதனை மீண்டும் உயிர்ப்பித்து எழச் செய்து அருளிய அன்னையே, ஸ்ரீமத் வாக்பவ கூடமே நினது முகத்தாமரையாகும், கண்டத்துக்கு கீழான இடுப்பு வரை பகுதியே காமரச கூடமாகும், இடுப்புக்கு கீழான பகுதியே சக்தி கூடமாகும்.
மூலமந்திர உட்பொருளின் தானாக இருப்பவளே, மூலமந்திர முக்கூடங்களின் கருத்தாகத் தன் கரண உருவின் 3 பங்குகளாக கொண்டவளே, பார்ப்பவர் பார்வை பார்க்கப்படுவதென்ற திருவுடகுதளமான மகிழ்வு அமிர்தம் வருகுபவளே, ஷட்சங்கரங்களுக்கு மேல் உள்ள அகுல சகசாரத்தில் இருப்பவளே, மணிபூரக சக்கரமதில் சர்வ ஆபரணங்களுடன் மின்னுபவளே, மூலாதாரத்தில் சிறப்பாக நிலைத்தவளே, திருமால் முடிச்சினை விளந்திடும் சக்தி படைத்தவளே, சுதா எனும் அமிர்தமதை நிரம்பச் செய்பவளே, உருவத்தின் நடுவில் ஆக்ஞா சக்கரத்தின் மத்தியில் இருப்பவளே, மின்னலை போன்ற எல்லையற்ற ஒளி படைத்தவளே, பாக்கிய பூசை மானச பூசைகளால் உள்ளம் நெகிழ்பவளே, குண்டலினி வடிவாயி மூலசக்தியான உயிர்நிலை எழுப்பவளே, தாமரை இதழ் போன்ற மெல்லிய தேவி, குடும்பம் உயர்ந்திட உயிரினை தரும் சிவபத்தினியே, பக்தர்களை ரட்சிக்கும் சௌபாக்கியதாரணியே, சம்புவின் துணைவியே, நவராத்திரி தெய்வமான சாரதையே, லக்ஷ்மி கடாம்சதனை தந்திடும் இனிமை திருவுருவே, கற்புக்கரசியாயி காலமாயானவளே, கார்கால திங்கள் போன்ற வதனம் உடையவளே, பொறுமைக்கே தத்துவமான ஞான புதுமலரே, குற்றமே அற்றவளான சீல குணக்குன்றே, தாமே யாவற்றுக்கும் ஆதாரமாகி தனக்கு அடிப்படை இல்லாதவளே, பந்தபாசமிட்டவளாய் அழுக்காரற்றவளே, உருவமற்றவளாகி கலக்கமற்றவளே, 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவளே, அகண்ட ரூபிணியாய் ஆசையை விட்டவளே, அழிவில்லாதவளாகி என்றும் முக்தி தருபவளே, மாறுதல் இல்லாதவளாயி எப்பொழுதும் தூய்மையானவளே, காரணமே அற்றவளாயி குற்றம் இல்லாத குணமயிலானவளே, மதமே இல்லாதவளாகி மதமதை துவம்சம் செய்பவளே, கவலையே காணப்படாதவளாகி அகம்பாவமற்றவளே, பாவம் அற்றவளாகி பாவமதை தீர்ப்பவளே, கோபமே விட்டவளாகி கோபத்தை அழித்து நிற்பவளே, சந்தேகம் காணப்படாதவளாகி சந்தேகம் தன்னை அகற்றுபவளே, என்றுமே பிறப்பற்றவளாகி பிறவி பெருங்கடன் தீர்ப்பவளே, வேற்றுமையே காணாதவளாகி வேற்றுமை களைபவளே, நாசத்தை தீர்ப்பவளாகி அடியாரை மரண பயத்திலிருந்து மீட்பவளே, பக்தி இல்லாதவரை நீண்ட தொலைவு தள்ளி வைப்பவளே, துர்க்கையாயானவளே, துன்பமெல்லாம் துடைப்பவளே, அழியாத சுகமெல்லாம் அள்ளியே தந்திட்ட துணையாக வரும் தோஷமற்றவளே, லலிதாம்பிகையே, அந்தர்யாகம் பகூர் யாகம் என்ற பூசை முறைகளை வகுத்து தந்தவளே, மந்திர எந்திர தந்திர முறைகளை அளித்தவளே, முதன்மையான ஸ்ரீ சக்கரம் போன்ற எந்திரங்களின் இதயமானவளே, அறவோர் உள்ளமதும் தத்துவபீடங்களையும் ஆசனங்களையும் அடைந்தவளையே, மகா யாகங்களால் உதிப்பவர்க்கு உரிமையானவளே, மகாகல்பமதில் மகேஸ்வரன் செய்திட்ட மகாதாண்டவத்தின் சாட்சியானவளே, 64 கோடி யோகினி கணங்களால் வணங்கப்பட்டவளே, மனுவினால் உபாசிக்கப்பட்ட ஸ்ரீ வித்யா வடிவானவளே, சராசர பிரபஞ்சமதில் தாயாகி ஸ்ரீ சக்கரமதில் வாழ்பவளே, பஞ்ச பிரம வடிவமாகி சைதன்ய உருவமானவளே, தியானம் தியாத்ரு தியேயம் என்ற 3 வடிவமாகி நீதிக்கும் அநீதிக்கும் அப்பாற்பட்டவளே, அனைத்தையும் படைத்த பிரம்ம வடிவமாகியும் உயிரெல்லாம் காத்திடும் கோவிந்த உருவமானவளே, அழித்தலை பொருந்திடும் ருத்ர வடிவமாகி மறைந்திடுபவளான ஈஸ்வரியானவளே, சதாசிவ வடிவமாகி அருளினை பொழிந்து ஐவகை செய்கைகளுடன் இணைந்த அன்னையானவளே, சூரிய மண்டல மத்தியில் காணப்படும் காயத்ரியே, மகமாலினி என்ற நித்யா தேவதையானவளே, படைப்பு கடவுள் முதல் புல் புழு வரை யாவற்றிற்கும் உரு கொடுத்தவளே, அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நெறிகளை அளித்தவளே, ஆதியும் அந்தமும் காண முடியாதவளே, திருமால் நான்முகன் இந்திரனால் வணங்கப்பட்டவளே, வேதங்களால் உணரப்பட்டவளே, விந்தைகள் பல செய்து வாழ்வினை ரம்யமாக்கும் தாயே, சேத்திரங்களுக்கு தலைவியாகி சேத்ரஜனை பரிபாலிப்பவளே,
எப்பொழுதும் வெற்றி தத்துவமாய் அனைவராலும் வணங்கப்படுபவளே, வாக்கு தேவதை என்ற சக்தி வடிவினலாகி முனிவர்களால் உதிக்கப்பட்டவளே, சுயதர்மம் இட்டவர்களை அளிப்பவளே, நினது மகிழ்வினால் பிரம்மாவின் மகிழ்வை ஒரு திவளையாக்குபவளே, பரா என்ற சப்த வடிவினலாகிய அறிவை தன்னுள்ளே நிலைநிறுத்தியவளே, எல்லா பொருட்களையும் தன்னுள்ளே கொண்டுமே அனைத்து தேவதைகளுக்கும் சக்திதனை பொழிபவளே, காமனால் உதிக்கப்பட்டு சிருங்காரசம் நிறைந்தவளே, சாலாந்திர பீடத்தில் இருப்பவளே, உட்டியான பீடத்தில் இழைத்தவளே, பிந்து மண்டலத்தில் வாழ்பவளே, இரகசிய யாகத்தால் பூஷிக்கப்படும் தாயே, 6 அங்க தேவதைகளுடன் கூடியவளாகி 6 குணங்கள் கொண்டவளே, வித்தை அவித்தை என்ற 2 உருவமானவளே, அம்மா என அன்புடன் அழைக்கும் ஆசி என்ற சொல் அமிர்தமானவளே, குருகுல்லா தேவியே, கவுள மார்க்கமதில் மனங்கொண்டோரால் வணங்கப்படுபவளே, வேலனுக்கும் விநாயகனுக்கும் தாயானவளே, நந்தினியாய் வந்தவளே, முக்கண்ணியே, உணர்ச்சிகளின் வடிவமாகி உணர்வு பிளம்பானவளே, சித்த வித்யாரூபிணியே, சித்தர்களின் தாயாகி எல்லையற்ற புகழ் படைத்தவளே, விசுக்தி சக்கரத்தில் நிலைத்து சிறிது சிவப்பானவளே, முக்கண்ணுடன் கட்வாங்கம் 3 ஆயுதம் தரித்த ஒரு முகத்தாயே, பாயாச அன்னத்தில் ஆசை கொண்டுமே அமிர்தா போன்ற வலிவுள்ள சக்திகளால் சூழப்பட்டவளே, டாகினி ஈஸ்வரி என்ற பெயர் பெற்றவளே, அநாத கமலம் கண்டு பச்சை இணைந்த கருப்பு நிறமுடையவளே, 2 முகங்கள் கோர பற்களுடன் சபமாலை அணிந்தவளே, இரத்தத்தில் நிலைத்துமே காலராத்திரி போன்ற சக்திகள் என்னை சுற்றி இருக்க நீர் நிறைந்த அன்னத்தில் ஆசை கொண்டவளே, ராகினி என்ற உருவகமானவளே, மணிபூர கமலத்தில் 3 முகங்களுடன் வஜ்ரம் முதலிய ஆயுதங்களை தரித்தவளே, சிவப்பு நிறமுடன் தாமரை போன்றவர்களால் சூழ்ந்து காணப்படுபவளே, மாமிசத்தில் ஒன்றாகி வெள்ளம் இணைந்த அன்னத்தில் பிரியமுடையவளே, அடியவரை காத்திடும் விலாகினியானவளே, சுவாதிட்டான கமலத்தில் இருந்து 4 பொலிவு முகங்களுடன் கூடிய பொன்னிறமேனியலே, சூளம் போன்ற ஆயுதங்களுடன் கொழுப்பு தரும் தாதுவில் நிறைந்து பத்ரகாளி போன்றோர் இணைந்து நிற்க தைரண்ணத்தில் ஆசை கொண்ட காகினியானவளே, மூலாதார கமலத்தில் நிறைந்திருந்து 5 முகங்களுடன் எலும்புடன் இணைந்து அங்குசம் போன்றவை தரித்துமே வரதா போன்ற சக்திகள் உடைசூழ வயிற்றம்பருப்பு கலந்த அன்னத்தில் நாட்டமிக்க சாகினியானவளே, ஆக்ஞா சக்கர தாமரையில் நிலைத்தவளாகி வெண்மையுடன் 6 முகங்களுமாய் மத்தை என்ற தாதுவில் நிறைந்து கம்சவதி என்ற சக்திகள் சூழ்ந்திட மஞ்சள் பொங்கலில் ஆவல் கொண்ட காகினியானவளே, 1000 தளங்கள் கொண்ட தாமரையில் விற்றிருந்துமே எல்லா நிறங்களுடன் ஒளி தந்து சகல ஆயுதங்களையும் தரித்து சுக்லதாதுவின் தேவதையாகி எங்கும் திருமுகம் கொண்டுமே எல்லா அன்னங்களையும் ஏற்றி யாகினி ஆன அம்பிகையே, சுவாகாரூபமானவளே, சுவரா வடிவமானவளே, மாயையாயிருப்பவளே, அறிவினில் உயிரானவளே, வேதநாதமானவளே, வேத கருத்தினை முனிவர்கள் தெரிவித்த சுமிருதி ஆனவளே, தனக்கே உமை இல்லாதவளே, புண்ணியத்தின் புகழ் யாவும் தனக்கே உரித்தானவளே, மகாவித்யா ஸ்ரீவித்யா அமைப்பானவளே, காமேஸ்வரனால் பூஷிக்கப்பட்டு காமகோடியாய் விளங்குபவளே, ஸ்ரீ சோட சாசரி வித்தையின் இதயம் போன்றவளே, நின் கருணை வேண்டி ஏவல் புரியும் கோடி லட்சுமிகளை கொண்டவளே, பிரதமை முதல் பௌர்ணமி வரையிலான 15 திதி மண்டலங்களில் ஆராதிக்கப்படுபவளே, நினது இடதுபுறம் திருமகளும் வலதுபுறம் கலைமகளும் சாமரம் வீசி வணங்கப்படுபவளே, சக்கரபீட வடிவமான திருபராசக்தியே, காமதேனுவாக இட்டமதை தருபவளே, புவனமதை தன் வயிற்றினில் தாங்கிய இரண்ய கற்ப வடிவானவளே, எல்லா உபநிடதங்களாலும் உணரப்பட்டவளாகி 4 யுகங்களையும் தன்னுள்ளே கொண்டவளே, இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி தோற்றமானவளே, சாம்ராஜ்ய பதவி வைகுண்டம் கைலாசம் தன்னை அளிப்பவளே, அலையா எழுந்து வரும் சுருண்ட முன்கேசம் கொண்டவளே, சூரிய வடிவானவளே, சுகமெல்லாம் தருபவளே, அடியவர்களின் செல்வ குவியலான தாயே, மைதரி போன்ற வாசனைகளால் அடையப்பட்டவளே,
சிந்தித்திடவே முடியாத சீர்மிகு தமிழானவளே, களிதோஷம் அதை போக்க வந்த காத்தியாயனியானவளே, மாதுளம் வளர் போன்ற திருமேனியானவளே, மான்வெளிகள் சுழற்றியதால் மயக்கம் அதை தருபவளே, தாம்பூலம் தரித்த சம்பவள வாய் கொண்டவளே, கண்டவரை மயங்கச் செய்யும் மோக திருவடிவே, நிட்டையின் எல்லைகள் இருப்பவளே, தாமரை கொடி போன்ற தோள்களை உடையவளே, தெய்வீக நறுமணமுடன் கூடியவளே, உமா என்ற பாசமுடன் அழைக்கப்படுபவளே, கௌரியாயானவளே, கந்தர்வர்களால் வணங்கப்படுபவளே, பூமா என்ற பரமஹர்த்த தேவி, நாமபாராயணத்தில் எல்லையில்லா மகிழ்வு கொள்பவளே, செம்பருத்தி மலர் நிறமுடையவளே, யஜ்ஞ வடிவாளவளே, துதிப்பதற்கு உரிய பர்வதராசகுமாரியே, மாசற்றவளே, சத்திய ஞான ஆனந்த உருவமானவளே, வயது முதிர்ந்தவளே, வரலாறு கொண்டவளே, பெரிய நாயகி, அந்தணன் துணைவி, காலத்தின் அர்த்தமாகி காலமாய் ஆனவளே, க என்ற அக்ஷர வடிவமானவளே, இயற்கையாகவே இனிமை பொருந்தியவளே, எக்காலமும் உதயமாகியிருப்பவளே, கொடையில் நாட்டம் கொண்டவளே, தருமத்தின் இலக்கணமே, பெருந்தன்மை வடிவான தாயே மகேஸ்வரியே, இந்திரனால் துதிக்கப்பட்டவளே, இந்திராணியால் துதிக்கப்பட்டவளே, அவரவர் புண்ணிய பாவ அடிப்படையில் வாழ்வை அமைத்து தருபவளே, ஆகாயம் போன்ற அனைத்து உலகினையும் படைத்தவளே, யாவற்றிற்கும் முதன்மை வடிவான தாயே, தன்னையை அடையச் செய்யும் அன்னையே, சகல விதமான மரணாட்சம் போக்கி சமாதானம் செய்பவளே, அர்த்தநாரீஸ்வரன் தத்துவமதின் விமர்ச உருவானவளே, சகல பிணிகளையும் போக்கி மனோதிடம் தருபவளே, பிரம்ம ஞான மலராகி கைலாயம் தனில் அமர்ந்திருப்பவளே, ஆத்ம வித்யாதாயாகி நவதுர்க்கை வித்தையாய் ஆனவளே, உலகின் முடிவு நேரமதில் வரப்போகும் பிரளயத்தின் சாட்சியானவளே, வராசக்தி வடிவமாகி பாரிக்கே புண்ணியலிழல் தருபவளே, உலகினை ஆட்சி செய்வோருக்கெல்லாம் தலைவியாய் விளங்குபவளே, புனிதமென்ற கனிவு நதியை ஆகி பூரித்த வருபவளே, நான் என்ற அகம்பாவம் அளித்திடவே தட்சனின் யாகம் அதை நாசம் செய்தவளே, மயங்கியவள் போன்று காணப்படுபவளே, மாத்ருகா வர்ண வடிவமானவளே, வானவில் போன்று ஒளிபடைத்தவளே, இதயத்தில் நிறைந்திருந்து இளமை பொருந்தியவளே, காவிய வர்ணனைகளில் நிறைந்திருப்பவளே, மிகவும் இரகசிய வடிவானவளே, பிரம்மாண்ட மண்டலங்களை வேடிக்கையாக உருவாக்கியவளே, தன்னை என்று வேறு எதுவுமே என்று தனித்திருந்திடும் தாயே, அடியவர் வசிதீர அன்னமதை தருபவளே, மங்கள நாயகியே, மனைத்தனில் நிறைந்தவளே, உயர் நலம் தந்திடும் உத்தமியே, ராசாதி ராசாக்களுக்கெல்லாம் ஈஸ்வரியான அன்னையே, உலகிற்கே முதன்மையான எல்லாவற்றிலும் சிறந்தவளே, பரிசுத்தத்தின் பரிசுத்தமான அநேக கோடி பிரம்மாண்டங்களை தோற்றுவித்தவளே, மும்மூர்த்திகளுக்கு முந்தையவளான மூத்தவளே, நற்குணங்கள் யாவற்றிற்கும் நடுநாயமாக இருப்பவளே, மூன்று உலகங்களாலும் துதிக்கப்படுபவளே, மூன்று அக்ஷர வடிவமாகிய தெய்வீக திருமலரானவளே, உண்மையும் மகிழ்வுமே ஒன்றாக இணைந்திருப்பவளே, அகத்திய துணைவி லோபாமுத்திரையால் பூஷிக்கப்பட்டவளே, தனது கருணையதால் அத்வைத திருஷ்டியை எதிர்ப்பவளே, அத்வைதத்தினின்றும் இயற்கையாய் விடுபட்டவளே, பிரம்மாவின் எல்லையற்ற சக்தி வடிவமான வாக்கு தேவதையால் பிரம்மானந்தம் என்ற உருவமாக பேரின்பம் தருபவளே, துதிப்பவர் இல்லமதில் மங்களமாய் நிறைந்தவளே, உயர் நலம் அளித்து பெருநதி தருபவளே, நின்னை நாடி வருவோரை அரசு பீடமதில் அமர்த்துபவளே, ராசிய லட்சுமியாய் விளங்கி பொக்கிஷத்தை காப்பவளே, மந்தார மலரில் நாட்டம் கொண்டவளே, எல்லோருடைய ஏற்றங்களில் நிறைந்திட்டவளே, மூச்சினை தந்துமே மூச்சாக இருப்பவளே, மல்லனை குன்று மார்த்தாண்ட பைரவளால் போற்றப்பட்டவளே, உயிர்களுக்கும் இந்திரியங்களுக்கும் தெய்வமாயிருப்பவளே, உயிர் சக்தி இந்திரிய சக்திதனை அருளிடும் சர்வசக்தியானவளே, வீரர்களுக்கு பெற்றவளாய் காட்சி தருபவளே, முக்திக்கு ஆதாரமான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியே, சக்திகளுக்கு மூலாதாரமானவளே, வாழ்க்கை சக்கரம் அதை சுழலச் செய்பவளே, வேதங்களின் சுவாச துடிப்பான காயத்ரியாயிருப்பவளே, சொல்லில் அடங்காத புகழினை பெற்றவளே, மனதாளமே காண முடியாதவளாகி அற்புத லீலைகள் செய்திட்டவளே,
இயற்கையின் இனிய சுகம் கொண்ட மீனாட்சியே, மகிழ்வு நிலவாகத் தவழ்ந்திடும் ஞான மழலையே, அறிஞர்களாலும் சாமானியர்களாலும் ஆராதிக்கப்படுபவளே, தாமரை மலரின் மென்மைக்கு இணையான புன்னகை வடிவானவளே, அரக்கர்களை அழித்திடவே மன அரக்க குணம் அளிப்பவளே, உலகினையே தன்மயமாக கொண்ட காந்த வடிவானவளே, சத்தியமே உருவாகி பிறவியதை உயர்வாக்கிடும் சாவித்திரியானவளே, நித்தமும் நிம்மதியை அளித்திடும் சச்சிதானந்தமானவளே, 64 கலைகளுக்கும் இருப்பிடமானவளே, அறிவு களமமாக மாந்தரை ஆக்கிடும் சரஸ்வதியே, சாத்திரங்களை உண்டாக்கியும் சாத்திரங்களால் அறியப்பட்டவளே, தர்மமே உருவான சிவனுக்கு கொடை என்ற இதயமாகிவிட்டவளே, தலை சான்ற அறவூர்க்கு மோட்சம் அதை தருபவளே, தட்சிணாமூர்த்தியின் வடிவமாகி சனகாதிகளால் வணங்கப்பட்டவளே, அன்பே உருவானவளாகி பாசத்தின் நிலையானவளே, கனிவு மேகமாகி காலமெல்லாம் காத்திடும் மகாகாளியானவளே, மகா உக்கர வடிவமான அன்னையே, சண்டன் முண்டன் என்ற அரக்கர்கள் அளித்தவளே, விரதங்களில் எல்லையற்ற ஆசை கொண்டவளே, பூசை செய்வதற்கு உகந்த புனிதமானவளே, மேருவில் நிலைத்திட்ட மேன்மையானவளே, சகல கலைகளையும் அட்டிகையாக அணிந்தவளே, மிகவும் புராதானமான புனிதவதியே, இசையில் அளவிட முடியாத ஆசை கொண்டவளே, உயிரினில் நிலைத்திருந்து உயிரை காப்பவளே, உள்நோக்கில் காணப்படும் ஆன்ம உருவானவளே, அணுக்களில் அணுவே ஆன பரமாணு ஆனவளே, பிரம்மசக்தியாய் பிரமானந்த வடிவானவளே, முக்திக்கே இருப்பிடமாகி முக்திதனை அளிப்பவளே, எல்லா சக்திகளுக்கும் மூலாதாரமான திரு ராஜராஜேஸ்வரியானவளே, பிறப்பு இறப்பு முதுமை என்ற துயரங்களை துடைப்பவளே, மோட்ச இன்பம் தந்து அமைதி என்ற அருமருந்து அளிப்பவளே, கடல் சூழ்ந்த பூமி வடிவமான காருண்யதாயே, எங்கும் நிறைந்திருந்து யாவரையும் தன்வயமாக்கிக் கொள்பவளே, குருமண்டலமாக விளங்கி காமகளா ரகசியம் போதிப்பவளே, மாயையாகிய மதுமதி என அழைக்கப்படுபவளே, சிவதத்துவம் அதை அழித்து சிவமாகிவிட்டவளே, ஆனந்தமதின் உயிர்களையாகி உள்ளமெல்லாம் புரிப்பவளே, எல்லை கூத்த நடனத்திற்கு ஈடுகொடுத்திட்டதாயே, நந்தி தேவனால் உபாசனை செய்யப்பட்டு நற்கதி தரும் தாயே, அழைத்திடும் குரல் கேட்டு ஓடி வருபவளே, அரவணைத்தே பக்தர்களை மகிழ்வச் செய்பவளே, காவிய கலைகளின் நாயகியாகி கலைகளின் பெருநிதியானவளே, சத்தியம் என்ற நிலைக்கலனாகி சத்தியமாய் நிலைத்து நிற்பவளே, என்றும் மகிழ்வுடனே இருந்து பாலகதிரவனாய் ஒளிகூட்டுபவளே, தனக்கு தானே ஆகி தன்னையே மிகவும் ரசிப்பவளே, திருமால் சக்தியாகி திருமாலாகவே ஆனவளே, சாமகானத்தில் வெகுவாய் பிரியம் கொண்டவளே, எப்போதுமே இருப்பவளாய் அழிவற்ற செல்வங்களின் ஆகியானவளே, உலகங்கள் யாவற்றையும் வென்றவளாய் சர்வகுணங்களையும் கடந்தவளே, பரிவு என்ற மென்பஞ்சு போன்ற உள்ளம் நிறைந்தவளே, பாலாம்பிகையாக வந்திட்ட கன்னியாகுமரியானவளே, சிந்திக்கும் வேளையிலே சிவனரிசாரமான திரிபுராம்பிகை ஆனவளே, தாரக சக்கரமதியின் அதிதேவதையான திரிபுரா சக்தியை தன்வயமாக்கி கொண்டவளே, சோம சூரிய அக்னிகுண்டங்களுக்கு மன்னையான பராசக்தியே, முழுமையான அழகு பொருந்தியவளாய் எல்லாவற்றிற்கும் முன்பு தோன்றிய திரிபுராம்பிகையே, பிறப்பென்ற துன்ப நெருப்பினை அணைத்திடும் அமர்ல மலை ஆனவளே, பாவமென்ற பெருங்காட்டை அழித்திடும் விருந்தி ஆனவளே, நல்வினை என்ற கடலுக்கு நிலா ஆனவளே, அடியவன் உள்ளமான மயூரத்துக்கு மேகமாயிருப்பவளே, பிணி என்ற பருவமதை தூளாக்கும் வச்சிரமாயுதமாய் வருபவளே, மரணம் என்ற மரணத்தினை சாய்க்கும் கோடாரியானவளே, எல்லா ஆபத்துகளையும் நீக்கி தனதானியம் தருபவளே, சதாசிவன் தர்மபத்தினியாகி பதிவிரதா தெய்வமானவளே, வணங்குபவர்க்கு அட்ட ஐஸ்வர்யம் அறிவு ஞானம் அளிப்பவளே, ஐம்பெரும் யாகங்களில் கரிகாண முடியாதவற்றுள்ளவளே, உபாசினி வடிவமாகி சுவாசினி பூசையால் உள்ளம் செழிப்பவளே, ஷின்முத்திரையாய் ஆனமுத்திரை வடிவமானவளே, முக்குணம் உருவமாகி முக்குணத்தாயானவளே, முக்கோணம் அதை கண்டவளே, அதிசய சரிதம் படைத்தவளே, எங்கள் அன்னையே, 6 உபாசனா வழிகளை கடந்த ஞானமலரானவளே, காரணம் பார்க்காமலே கருணையை பொழிபவளே, அஞ்ஞான இருளகற்று மெய்ஞான சுடரொளியானவளே, ஸ்ரீசக்கரமதில் வாசம் செய்யும் சகல மங்களங்களின் தாயானவளே, ஸ்ரீ மகாதிரிபுர சுந்தரியே,
சிவனும் சக்தியும் ஒன்றே என்ற உயர்நெறி சாரமதி தருபவளே, சொல்லும் விளக்கமும் ஒன்றரத் தழுவினார் போன்ற சிவசக்தி ஐக்கிய வடிவமே, ஸ்ரீ சக்கரமதில் மேல் நோக்கும் 4 முக்கோண சிவசக்கரமும் கீழ் நோக்கிய 5 முக்கோண சக்தி சக்கரமும் இணைந்திட்டது போன்ற சிவசக்தி தேவியே, அழிவற்றவளே, நித்திய பேரானந்த நிலையமானவளே, அன்னையே ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே, அன்னையே ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே, அன்னையே ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே. ஸ்ரீ லலிதா தேவி ஸ்தோத்திரங்கள் சம்பூர்ணம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.